பிரவீன் செய்த வேலையால் அவள் எப்பொழுதோ மயங்கி சரிந்திருக்க, தன்னுடைய நண்பனை அழைத்து அவளுக்கு பரிசோதனை செய்தவன் ட்ரிப்ஸை போட்டுவிட்டு அவன் தன்னால் முடிந்த மட்டும் தன் நண்பனை திட்டிவிட்டு சென்று விட்டான். பிரவீனோ அதற்கெல்லாம் பெரிதாக ரியாக்ட் செய்யாதவன் அவள் அருகில் வந்து படுத்து கொண்டான். இன்னும் அவளை என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சித்திரவதை படுத்த வேண்டும் என்பதை துல்லியமாக கணக்கு போட்டு கொண்டிருந்தான். ஏண்டி, ஏன் என் வாழ்க்கையில் வந்த? அதுவும் என் பிறந்த நாள் அன்னைக்கே என்கிட்ட நீ எதுக்கு அப்படி வந்து நடந்துக்கிட்ட? இப்படி எதுக்கு உன் வாழ்க்கையை நீயே நரகமாக மாற்றிக்கிட்ட? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், நீ மட்டும்தான். இதில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் வாழ்க்கை அழியறதுக்கு காரணம் நீ மட்டும்தாண்டி என்று கூறியவன் அவளை இறுக்கமாக அணைத்து அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டு, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதையெல்லாம் பெரிதாக கருத்தில் கொள்ளாமல் அப்படியே அவளை அணைத்தபடியே உறங்கியிருந்தான். மதியம் போல அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை ஒரு முறை பரிசோதித்துவிட்டு ட்ரிப்ஸ் வேறை மாற்றிவிட்டான். எப்பொழுதுதான் அவள் விழிப்பாள் என்பது போலதான் அவனும் காத்திருந்தான். மாலை 4 மணி போலதான் லேசாக அவளுக்கு விழிப்பு தட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக கடினப்பட்டு கண்களை திறந்து பார்த்தவள் முதலில் அவளுக்கு எதுவுமே விளங்கவில்லை. அதன் பிறகே நேற்று மாலையிலிருந்து ஒரு மான்ஸ்டரிடம் மாட்டி சிக்கி சின்ன பின்னமானது என்று அனைத்தையும் நொடி பொழுதில் யோசித்து பார்த்தவளுக்கு, ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், எதற்காக இந்த உயிர் இன்னமும் தன் உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பது போலவே தோன்ற, இப்பொழுதே மடியில் புதைந்து மடிந்து போனால் என்ன என்பது போலதான் இருந்தது. பட்டென்று அவள் எழுந்து கொள்ள முற்படவும் கையில் சுளீரென்று வலி ஏற்பட, என்ன என்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சியே. இது இது எப்படி இது எப்படி வந்துச்சு என்பது போல யோசிக்க அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அந்த நேரம் கதவை திறந்து உள்ளே வந்தவனோ, ஓ எழுந்துட்டியா, இப்போ உனக்கு பரவாயில்ல தானே, ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று எதுவும் நடவாதது போல கேட்க, இவன் என்ன மனிதனா என்பது போலதான் அவள் அவனை பார்த்து வைத்தாள். என்ன, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாதா? இங்கேருந்து என்னை போக விடு. முடியாது, நான் தான் சொன்னல, என்னோட ஆசை தீர்ற வரைக்கும் நீ தான் என்னோட ஆசை நாயகி. எப்போல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நேற்றுக்கு இருந்தது மாதிரியே தான் என்று அழுத்தமாக கூற, அவளோ ஒரு நொடி அதிர்ந்து பார்த்தாள். தன் கையில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருப்பதற்கான காரணம் அவளுக்கு தெரியாமல் இல்லை. அதே நேரம் அவன் இவ்வளவு அழுத்தமாக பேசுவதை பார்த்து அவளுக்கு ஆத்திரம் பொங்கத்தான் செய்தது. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துப்பியா என்று கோபமாக பேச ஆரம்பிக்க, அடுத்த நிமிடமே அவள் இதழை சிறைப்பிடித்திருந்தான் கள்வன்.